வணக்கம் நண்பர்களே, திரும்பவும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அளிக்கிறேன். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலும் சரி அரசியலும் சரி என்றைக்குமே நமக்காக உழைப்பவர்களை, நமக்காக இருப்பவர்களை, நமக்காக பேசுபவர்கள் தான் மறந்து போயிடும். அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, நமக்காகவே இருப்பாங்க, நமக்காக எல்லாம் செய்வாங்க, நமக்காக எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கண்டுக்கவே மாட்டோம். கண்டுக்காமல் நமக்காக எதுவுமே செய்யாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் வச்சு போட்டி புகழ்ந்துட்டு இருப்போம். சரிங்களா? அது மாதிரி இப்போ அரசியல் நடந்துட்டுருக்கு. அரசியல் அண்ணன் சீமான் மக்களுக்காக என்னென்ன திட்டங்கள்லாம் சொல்லணுமோ, என்னென்ன திட்டங்கள்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தாரோ அது எல்லாத்தையும் விளக்கமாக எடுத்து சொன்னார். ஆனால் நம்ம அதை கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காமல் திரைக்கட்சியில் போயிட்டு ஒருத்தர் ஓட்டு போட்டு வந்துட்டோம். சரிங்களா? இதனால் என்ன ஆகுது, இப்போ நாட்டில் சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதே நிலைமை தான் முன்காலத்தில் வஉசி சுந்தரம் இருந்தார் இல்லையா, அவருக்கு இதே பிரச்சனை தான். அவரும் நாட்டுக்காக எவ்வளோ செஞ்சார். ஆனால் அவர் நம்ம கண்டுக்கவே இல்லை. அவர் கடைசியில் இறந்து போகும்போது ரொம்ப நோய் அப்படி தான் இறந்து போனார். அப்படின்னா பாரதியார், இப்போ அவர் மகாகவி பாரதியார் அப்படி இப்படின்னு நம்ம புகழ்ந்து பேசுகிறோம். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம அவர் மதிச்சோமான்னு பார்த்தா கிடையாது. இன்னும் நிறைய திறமையானவர்கள் மதிக்காமல் அவங்க திறமையை வீணடிச்சுட்டு அவங்க இறந்ததுக்கப்புறம் ஐயோ மகாகவி அப்படி பண்ணார் இப்படி பண்ணாரு, அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க புகழ்ந்து பேசுவோம், அவங்க பெருமையில் பேசிகிட்டு இருப்போம். சரிங்களா? அதுமாரி இல்லாமல் அவங்க இருக்கும் போதே அவங்களுடைய திறமையை புரிந்து, அவங்களுடைய உணர்வை புரிந்து, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை கொடுத்து அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயம் நம்ம வாங்கிட்டோம்னா நம்மளும் பயன்படுவோம், நமக்கு வரக்கூடிய பின் சந்ததிகள் இருக்காங்க, தலைமுறைகள், அவங்களும் பயன்படுவாங்க. இல்லை அப்படின்னா பின்னாடி நம்ம பேசிட்டு இருக்கோம், அவங்க பெருமைகளை மட்டும் பேசிட்டு இருப்போம். திருப்பி யாரோ ஒரு திரைக்கட்சி ஆள் நம்முடைய மூளையெல்லாம் மெழுகடிச்சிட்டு அவங்க இஷ்டத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க. நாட்டு குடிச்சவராக்கிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? திரும்ப சொல்கிறேன், நம்ம கிட்ட இருக்கவங்க, நம்ம கூட இருக்கவங்கள, நமக்காக பாடுபடுறவங்க, நமக்காக பேசுகிறவங்கள, நமக்காக இருக்கவங்கள நம்ம அவங்க திறமையை மதிப்போம், அவங்க திறமையை போற்றுவோம். சரிங்களா? இந்த தகவலோடு இன்னைக்கு சிரமம் பண்ணல, இன்னைக்கு வீரக்கலை பயிற்சி பண்ணுறோம். சரிங்களா? அதாவது முன்னாடி நான் பஞ்சஸ்லாம் பண்ணி காமிச்சிருந்தேன், குத்துகள். இப்போ எத்துகள், கிக்ஸ் பண்ணி காமிக்க. எத்தனை விதவிதமான கிக்ஸ் இருக்குன்னு சொல்லி செஞ்சு காமிப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிராண்ட் கிக், ஆடி கரெக்டாக இந்த கிராண்ட் கிக், இது ஒன்று. சரிங்களா? அடுத்து இதே கால் அப்டவுன் கிக். அப்டவுன் கிக் அது காலை மாற்றி அடிக்கிறது. அதாவது கிராண்ட் கிக் இப்படி அடிக்கிறது, அப்டவுன் கிக் காலை மாற்றி அடிக்கிறது. சரிங்களா? இதே கிக் டோ கிக், மாதிரி கீழே அடிக்கிறது. இந்த இடத்துல இந்த இடத்துல அடிக்கிறது டோ கிக். ஓகே, இதே சின் கிக், சின் அப்படி அடிக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த நாலுமே கலந்து பண்ணுற பாருங்க. இந்த பாருங்க, கால் மாற்றி அடிக்கிறேன். இந்த பாருங்க, கிராண்ட், டோ, அப்டமன், சின் அடிப்போம். இதை ஒரே கால் கீழே வைக்காம பார்த்தீங்களா, 1 2 3 4 அடிப்போம். இது ஒரு பேசிக் கிக். சரிங்களா? இதுக்கப்புறம் ரவுண்டோஸ் கிக் வரும். நிற்கிறோம், நல்லா இடுப்பு திருப்பி முன்கால் நல்லா திரும்பி, முன்கால் திருப்பி பின்கால் தூக்கி அடிக்கிறது. ரவுண்டோஸ் கிக், ஹை ரவுண்டோஸ். இப்போ ஹை ரவுண்டோஸ் சொல்லுவாங்க. இங்கே திரும்பி அடிக்கிறது, ஹை ரவுண்டோஸ், ஃபேஸ் லெவல் இங்கே அடிக்கிறது. இதே பிரித்து பண்ணலாம். இதே கீழே அவுட்டர் ரவுண்டோஸ், அப்படி இடுப்புக்கு ஹிப் ரவுண்டோஸ், அப்படியே ஃபேஸுக்கு ஃபேஸ் ரவுண்டோஸ். இதே 1 2 3 அடிக்கிறோம் பாருங்க. இப்போ 1 2 3 அடிப்போம். சரிங்களா? இது ஒரு பேசிக் கிக்ஸ். அடுத்து இன்னர் ரவுண்டோஸ். இப்போ இன்னர் ரவுண்டோஸ் இப்படி அடிப்போம். அவுட்டர் ரவுண்டோஸ் இப்படி போட்டோம் இல்லையா, இது இன்னர் ரவுண்டோஸ் இப்படி போடுவாங்க. ஃபேஸுக்கும் போடலாம், வயிற்றுக்கு அடிக்கலாம், இந்த இடத்துல உள்ள அங்கேயே அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம். இதே 3 கிக்ஸ் பாருங்க, 1 2 3 அடி போடலாம். இதே இன்னர் ரவுண்டோஸ், அவுட்டர் ரவுண்டோஸ் ரெண்டுமே கலந்து வருது பாருங்க. இப்போ இது அவுட்டர் ரவுண்டோஸ், இன்னர் ரவுண்டோஸ், அவுட்டர் ரவுண்டோஸ் அடி போடலாம். பார்த்தீங்களா? 1 2 3 இப்படி போடலாம். இதே 1 2 3 4 அப்படியும் போடலாம். சரிங்களா? உள்ள ஒன்று போட்டோம், வெளியே ஒன்று போட்டோம், உள்ள ஒன்று போட்டோம், வெளியே ஒன்று போட்டோம், அப்படி மாறி மாறி போடலாம். இதெல்லாம் பேசிக் கிக்ஸ். பேசிக்காக ஒரு பசங்க நம்மகிட்ட பயிற்சி சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேசிக் கிக்ஸ். இதுக்கப்புறம் சைட் கிக். சரிங்களா? பாருங்க, கால் தூக்கி நிற்கணும், நின்று அப்படி வதைச்சு அடி வரணும். சைட் கிக். ஓகே, திரும்பி பாருங்க, கால் தூக்குறோம், நிற்கிறோம், நின்று அப்படி வதைக்கிறோம். ஓகே, இது வயிற்றுக்கு. இதே காலுக்கு, த்ரோட்டுக்கு அடிக்கலாம். பாருங்க, நிற்கிறோம், 1
2 3 அப்படி போகுது. இந்த காலை பாருங்க, 1 2 3 அப்படி போடலாம். சரிங்களா? 3 கிக். இது எல்லாமே பேசிக் சிக்ஸ். பேசிக்காக ஒருத்தர் நம்மகிட்ட பயிற்சிக்கு வர்றாருன்னா அவருக்கு ஆரம்பத்தில் சிறு பாடங்கள், குத்து பாடங்கள் தவிர்த்து எத்து பாடங்கள் எல்லாமே. அடுத்த பதிவு வந்து அட்வான்ஸ் கிக்ஸ் போகலாம். சரிங்களா நண்பர்களே? திரும்ப நான் அவங்கள்ட்ட கேட்குற ஒன்றே ஒன்று தான், நமக்காக நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அவங்க திறமையை வந்து மதிப்பும், அவங்களுடைய சொற்களை நம்ம கேட்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்காக என்ன சொல்கிறாங்க, அவங்க சொன்னோம்னா நமக்கு பயன்படுமா, நம்ம நாட்டுக்கு பயன்படுமா, நம்ம வீட்டுக்கு பயன்படும்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கணும். யோசித்து சிந்தித்து அவங்க திறமை மதித்தோம்னா அவங்க இந்த திறமை மூலிமா நமக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது, நம்ம நாட்டுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் வரக்கூடிய 29 32 தேதியிலாவது அண்ணன் சீமான் அவர்களை வந்து வாக்களித்து பெருவரையாக வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்யும்போது கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.